ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாறி மாறிலிகள் இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட். பொதுவாக கான்ஸ்டன்ட் அப்படின்னா எதை சொல்லுவாங்க? மாறவே மாறாத ஒரு பொருளை கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா மாறிலி, அதாவது மாற்ற முடியாது, அதுதான் அதோட வேல்யூ அப்படின்னும் போது அதை கான்ஸ்டன்ட் மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனா இதுதான் ஃபை, எங்க போட்டாலும் இதோட வேல்யூ இதுதான். இதை போயிட்டு நம்ம ஃபைன்னு சொல்ல மாட்டோம், இது 6. அப்போ கான்ஸ்டன்டா நிலையா அதோட வேல்யூ அதுதான், மாற்ற முடியாது அப்படின்னும் போது கான்ஸ்டன்ட் மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வேரியபிள் மாறி அப்படின்னா என்னன்னா மாறிக்கிட்டே இருக்கும், வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம்ல எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இன்னொரு சம்ல எக்ஸோட வேல்யூ வந்து 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்ல 31 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். அந்த இடத்துக்கு எப்படி தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திப்போம். அப்போ அதை என்ன சொல்றோம்? வேரியபிள் மாறி அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ எக்ஸ்ன்னு இருந்தாதான் அது மாறியா வேரியபிளா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது எக்ஸ்ன்னு இருக்கலாம், ஒய்ன்னு இருக்கலாம், கேன்னு இருக்கலாம், பின்னு இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆல்பபெட்ஸ் எதுவா வேணாலும் இருக்கலாம். அதாவது ஏபிசிடி இருக்கு இல்லையா, அதுல எந்த எழுத்துக்களா வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர், கே கியூப், 2k பவர் 4 இப்படி இருந்தாலும் அதை வந்து நம்ம மாறின்னு தான் சொல்லணும், வேரியபிள் தான் சொல்லணும். இந்த 2 கான்ஸ்டன்ட் தான். ஆனா இந்த பக்கத்துல இருக்கிற கே வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அப்ப இதோட மதிப்புகள் ஒரு இடத்துக்கும் மாறும். அதனால இதை நம்ம வேரியபிள் மாறி அப்படின்னு தான் சொல்லுவோம். இடத்துக்கு இடம் மாறுறதுனால இதெல்லாம் மாறி வேரியபிள்ஸ். மாறாம இருக்கிறது எல்லாம், அதாவது நம்பர்ஸ் எல்லாமே மாறிலி, கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ். இப்போ ஒரு சின்ன கேம் மூலயமா இதை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணலாமா? இப்ப பாருங்க, இப்ப நான் வந்து 2 கப் வச்சிருக்கேன். இதுல வந்து ஃபுல்லா எல்லாமே நம்பர்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல எது மாறி எது மாறிலி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப பாருங்க, 7t. ஓகேவா? 7 கூட டி மல்டிபிள்ல இருக்கு. டீன்றது என்ன? மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டேர்ம். இப்போ மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது நம்ம மாறி வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது வேரியபிள்ஸ்ல போட்டுருவோம். இங்க பாருங்க, 62 62, இது எல்லா இடத்துலையும் இப்படிதான் இருக்க போகுது, நம்பர் டேர்ம். அப்போ இது கான்ஸ்டன்ட் மாறிலி, மாற்றவே முடியாது. அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம்ல போட்டேன். இது எக்ஸ் கியூப், அப்போ மாறப்போகுது, அப்போ இது மாறி வேரியபிள். 54, இது மாற்ற முடியாது, அப்போ கான்ஸ்டன்ட் மாறிலி. 78 கான்ஸ்டன்ட் தான், மாற்ற முடியாது, மாறிலி. இங்க பாருங்க, 8t ஸ்கொயர், டீன்னு ஒரு டேர்ம் வந்துருச்சு. அதாவது மாறக்கூடிய ஒரு டேர்ம் வந்தாலே அதை நம்ம மாறி வேரியபிள்ஸ் தான் சொல்லுவோம். சரியா? அப்ப இது வேரியபிள். இதுல பாருங்க, மாறக்கூடிய டேர்ம் இருக்கு, மல்டிபிள்ல இருக்கணும். சரியா? அப்படி மல்டிபிள்ல இருக்கும்போது இது என்ன? இது மாறி தான், வேரியபிள். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பவர்ஸ் இப்போ கியூப்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி பார்த்தது ஸ்கொயர்னு இருக்கு. இப்போ இந்த மாதிரி டேர்ம்ஸை நீங்க கூட்டுறீங்க அப்படின்னா ஸ்கொயர் டேர்ம் கூட தான் ஸ்கொயர் டேர்மை கூட்டணும், அதுவும் பேஸும் சமமா இருக்கணும். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒரு சம்ல வந்து 2xன்னு இருக்கு, பிளஸ் 3x ஸ்கொயர் இருக்கு, பிளஸ் 3xன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸ் சேமா இருக்கு, அப்போ இதையும் தான் நம்ம கூட்டணும், இதை கூட்டக்கூடாது. ஏன்னா இது எக்ஸ் ஸ்கொயர், இதுதான் எக்ஸ். அப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டி 5xன்னு எழுதலாம். இதை வந்து பிளஸ் 3x ஸ்கொயர் அப்படியே தான் வச்சுக்கணும். இதுக்கு கூட்டுற மாதிரி ஒரு டேர்ம் இருந்தா கூட்டிக்கலாம். அப்ப அடுக்குகளை பார்த்து தான் நம்ம கூட்ட முடியும். சரியா? மல்டிபிள்க்கு வித்தியாசமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி வேரியபிள்ஸோட அடிஷனுக்கு அதோட டேர்மை தான் கூட்டணும். இதை ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ இந்த டேர்மை எங்க போடணும் நம்ம? இது வந்து மாறி வேரியபிள். நெக்ஸ்ட் 2x, எக்ஸ்ன்னு ஒரு டேர்ம் வந்துருச்சு, அப்போ இது மாறிக்கிட்டே இருக்க போது வேரியபிள். கே ஸ்கொயர் மாறப்போகுது, அப்போ மாறி வேரியபிள்.
ஒய் ஸ்கொயர் இடத்துக்கு இடம் மாறப்போகுது, ஒய்ன்ற மதிப்பு, அதனால இது மாறி வேரியபிள். இங்க பாருங்க 9ன்னு இருக்கு, இது மாற்றவே முடியாது, எப்பவுமே இதான் 9, அப்போ கான்ஸ்டன்ட் மாறிலி. இது பாருங்க எக்ஸ்னு ஒரு டேம் மல்டிபிள் வந்துருச்சு, அப்போ இது வந்து என்ன பண்ண போகுது, மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது, வேரியபிள் மாறி. இது பாருங்க 10, இதை மாற்ற முடியாது, எல்லா இடத்துலையும் இதுதான் 10, கான்ஸ்டன்ட் மாறிலி. அவ்வளோதான், ஈஸியாக இருக்கா? இதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் சம்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பாய்.